சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சிக்கும் செந்தில் பாலாஜி. முதல்வர் விஜய் போட்ட அதிரடி உத்தரவு. தோண்டப்படும் டாஸ்மார்க் முறைகேடு. டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிடப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. முந்தைய ஆட்சியில் மாதந்தோறும் கட்சி நிதி என்ற பெயரில் ரூபாய் 100 கோடிக்கு மேலே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டதா குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கு. மேலும் தற்போது விரிவான விசாரணையும் நடைபெற இருக்கான். இதனால் அந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை வலயத்திற்குள்ள கொண்டு வரப்படலாம் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது தமிழகத்தில் இயங்கும் டாஸ்மார்க் மதுபான கடைகள் வருவாயில் மாதந்தோறும் ரூபாய் 102 கோடி அளவுக்கு சட்டவிரோதமாக கட்சி நிதி என்ற பெயரில் பரிமாற்றம் செய்யப்பட்டது வந்தது குறித்து விசாரணை நடத்த தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கார். தமிழக முதல்வர் விஜய் மாநிலத்தின் மதுபான நிறுவனமான டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடக்கும் வருவாய் முறைகேடுகள் மற்றும் அதிகாரப்பூர்வமற்ற வசூல் நடவடிக்கை மீது விரிவான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கார். ஒவ்வொரு மாதமும் சுமார் 102 கோடி அளவுக்கு முறைசாரா வகைகள் மூலம் டாஸ்மார்க் வருவாய் கட்சி நிதி என்ற பெயரில் திசை திருப்பப்பட்டு வந்ததோட கடந்த 5 ஆண்டுகளில் இதன் மூலம் மாநில அரசுக்கு ஏற்பட்ட இழப்புகள் மட்டுமே ரூபாய் 3600 கோடியை தொட்டிருக்கும் என சொல்லப்படுது. இது குறித்து மூத்த அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வர் விஜயிடம் என்ன சொன்னாங்கன்னா, புதிய அரசு டாஸ்மார்க் வருவாயில வெளிப்படைத்தன்மையுடைய செயல்பாட்டை தொடங்க முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. டாஸ்மார்க் மதுக்கடைகள் மூலம் வரும் ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக அரசின் கருவூலத்திற்கு வந்து சேருவதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் இயங்கும் டாஸ்மார்க்கின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் முழுவதும் நீண்ட காலமாக இயங்கி வரும் அதிகாரப்பூர்வமற்ற பண வசூல் அமைப்புகளை கலைத்துவிடவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டில் தற்போது 4048 பதிவு செய்யப்பட்ட டாஸ்மார்க் விற்பனை நிலையங்கள் இருக்கு. டாஸ்மார்க் கடைகளை இயக்குவது, மதுபானங்கள் கொள்முதல் மற்றும் கிடங்குகளிலிருந்து மதுபானங்களை கொண்டு வருவது, சில்லறை விற்பனை நிலையங்களின் நடவடிக்கைகள் மற்றும் மதுபான பாட்டில்களை திரும்ப பெறுவது, சில்லறை விற்பனை கடைகளில் பணத்தை வசூல் செய்யும் அமைப்புகள் என அனைத்திலும் ஒரு மிக பெரும் நிர்வாக சீரமைப்பு நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுது. டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறதை தொடர்ந்து அந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை வலயத்திற்குள்ள கொண்டு வரப்படலாம் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆளுநர் அருளேக்கர் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என்று ஒப்புதலும் வழங்கிவிட்டார். கூடிய விரைவில் அமலாக்கத்துறையே செந்தில் பாலாஜியை தூக்குவாங்க என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இனி செந்தில் பாலாஜியால் தப்பிக்கவே முடியாது. மேலும் அவரது ஜாமீன் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யப்பட்டு அவரை சிறையில் அடைக்கலாம். மேலும் அவரிடம் பல கிடுக்குப்பிடி விசாரணைகளையும் நடத்தப்படலாம் என்கின்ற செய்திகளும் தற்போது வெளிவந்திருக்கிறது. ஏனென்றால் வேலைக்கு பணம் என லஞ்சம் வாங்கிய வழக்கு, கரூரில் அசம்பாவிதம் செய்த வழக்கு, மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் மின்மாற்றியில் ஊழல் செய்த வழக்கு என வழக்குகளை அடுக்கி கொண்டே போகலாம். இதனால் திமுகவின் செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது என்றுதான் சொல்லப்படுகிறது. விஜய் அனைத்து திமுகவில் உள்ள மாஜி அமைச்சர்களையும் அவர்கள் செய்த ஊழல்களையும் தற்போது தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். மேலும் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல முறைகேடு நடந்ததா புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அரசுக்கு ரூபாய் 397 கோடி இழப்பை ஏற்படுத்திய புகாரில் சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் கடந்த 2021, 22 மற்றும் 23 ஆகிய 3 ஆண்டுகளில் கொள்முதல் செய்யப்பட்ட 25 கிலோவாட் முதல் 500 கிலோவாட் வரையிலான மின்மாற்றிகள் தொடர்பான டெண்டரில் முறைகேடுகள் நிகழ்ந்ததா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது இந்த டெண்டர் நடைமுறையில் பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்ததுடன் சில தனிநபர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் முறையற்ற ஆதாயம் பெற்றதா குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கு.
கடந்த 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா கூறி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட கோரி அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சரவணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தரப்பிலும் சென்னை ஐகோர்ட்டில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி, நீதிபதி G அருள்முருகன் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் முறைகேடு புகார்கள் மீது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து சிபிஐ தரப்பில் முறையான முதல் தரக்கை அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் முன்னாள் அதிகாரிகள், தனியார் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கு. மேலும் இந்த துறையின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் மின்சார வாரிய டெண்டர் முறைகேடு தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி இனி தப்பிக்க முடியாது என்பதை மட்டும் நம்மால் தெளிவாக கூற முடியும். தொடர்ந்து ஆவணங்களை அழிக்க முயற்சி செய்தது. 32 ஹார்ட் டிஸ்குகளை திருடி அதில் உள்ள ஆவணங்களை அழிக்க முயற்சி செய்தது செந்தில் பாலாஜி தான் என ஏறக்குறைய அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கான். கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் இருவர் தற்போது முன்னாள் அமைச்சர் ஒருவர்தான் எங்களை ஹார்ட் டிஸ்கை திருட செய்தார், அதில் டெண்டர்கள் விடப்பட்டது மற்றும் ஊழல் செய்த புகார்கள் அனைத்திற்கான விஷயங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருப்பதால் தற்போது அதை எப்படியாவது அழித்து விடுங்கள் என சொன்னதின் பேரால் தான் அதை இருக்கும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்களை அழித்து அதை விற்றதாக தற்போது தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அனைத்து வழக்குகளையும் சிக்குவார் என்பதால் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் பேச்சுகள் வெளிவந்திருக்கிறது. மேலும் சிபிஐயிடம் அனைத்து ஆதாரங்களையும் விஜய் அவர்கள் கொடுத்து விட்டார் என சொல்லப்படுகிறது. ஆளுநரும் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்கலாம் என கையெழுத்து போட்டு விட்டாராம். தொடர்ந்து செந்தில் பாலாஜி MLAவாக உள்ளார். ஆனால் அவர் சாதாரண குடிமகன் மட்டுமே, அமைச்சர் பதவி அவருக்கு இல்லை. இதனால் எந்நேரத்திலும் செந்தில் பாலாஜியின் வீட்டிற்குள் அமலாக்கத்துறை புகுந்து அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஒருவேளை கைது நடவடிக்கை மேற்கொண்டால் அவர் மீது இருக்கும் ஜாமீன் ரத்து செய்யப்படும். மீண்டும் அவரை சிறையில் அடைப்பார்கள். இம்முறை நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிப்பெல்லாம் வேலைக்காகாது. செந்தில் பாலாஜியை ஒருவேளை கைது செய்யவிட்டால் கண்டிப்பாக 15 ஆண்டு காலத்துக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியை கைது செய்தால் அவருக்கு மாதிரியான தண்டனைகளை வழங்கலாம்? நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.